நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள காலியிடத்தில் சடலமாக கிடந்த காதல் ஜோடி. 150 சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ந்த போலீஸ். இளம் ஜோடியை பைக்கில் அழைத்து சென்ற இளைஞர். பைக் நம்பரை வைத்து கொடூரனை தட்டி தூக்கிய காவல்துறை. புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் என நினைத்து 1000 கனவுகளோடு இருந்த காதல் ஜோடியை துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? கொலையான காதல் ஜோடிக்கும் கொடூரமாக கொன்ற கொலையாளிக்கும் என்ன சம்பந்தம்? நடந்தது என்ன? ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு காலி இடத்துல ஒரு இளைஞரும் ஒரு இளம் பெண்ணும் கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க. அதை பார்த்த அந்த ஏரியா மக்கள் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் 2 சடலங்களையும் கைப்பற்றி ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. தலை, கை, கால்னு உடம்புல பல இடங்கள்ல ரத்த காயங்கள் இருந்ததால கண்டிப்பா இது கொலைதாங்கிறது தெளிவாகிருச்சு. அடுத்து அவங்க யாரு என்னன்னு அந்த ஏரியா மக்கள் கிட்ட கேட்டப்போ யாருக்குமே எந்த விவரமும் தெரியல. அப்போ கண்டிப்பா அவங்க 2 பேரும் வெளியூர்காரங்களா தான் இருக்கணும்னு நினைச்ச போலீஸ் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சாங்க. அதுல இறந்து போன இளைஞரும் இளம் பெண்ணும் ஒருத்தர் கூட பைக்ல போன காட்சி பதிவாகி இருந்திருக்கு. அந்த பைக்கோட நம்பரை வச்சு அந்த பைக் ஓனரை பிடிச்சு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. கடைசியில அவன்தான் இந்த கேஸ்ல மெயின் அக்யூஸ்டாவே இருந்திருக்கான். குஜராத்தில் உள்ள கோடாங்கிற ஏரியாவை சேர்ந்த 25 வயசான அஜயும் 20 வயசான இளம் பெண்ணும் காதலிச்சிருக்காங்க. இவங்க காதல் விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாகி இருக்கு. அஜய்க்கு எங்க வீட்டு பொண்ணை கட்டி கொடுக்கவே மாட்டோம்னு பொண்ணோட பெற்றோர் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவசரமா வேறொரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தன்னுடைய காதலி கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு அஜய் படாத பாடுபட்டிருக்காரு. ஆனாலும் அவரால் எதுவும் பண்ண முடியாம போயிருக்கு. கடைசியில கல்யாணத்துக்கு முந்தின நாள் கல்யாண மண்டபத்துல இருந்து வெளியேறி அந்த பொண்ணு தன்னுடைய காதலன் அஜய தேடி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நைட்டோட நைட்டா பஸ் ஏறி டக்கோருங்கிற ஏரியாவுக்கு போயிருக்காங்க. ஊர்ல இருந்து தப்பிச்சா மட்டும் போதும்னு நினைச்ச காதல் ஜோடி ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டா அவங்க மூலமா விஷயம் பரவிரும்னு நினைச்சு யாருக்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் கேட்காம இருந்திருக்காங்க. டக்கோர் நகருக்கு போன 2 பேரும் முதல்ல தங்கறதுக்கு ஏதாவது பாதுகாப்பான இடம் வேணும்னு நினைச்சு 2-3 லாட்ஜுக்கு போயிருக்காங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் இன்னும் முறைப்படி கல்யாணம் ஆகாததால லாட்ஜில் ரூம் வாடகைக்கு கிடைக்கல. எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்டோரமா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருந்தப்ப பிரகாஷ் என்கிற சாக்கோ சந்துபாய்ங்கிறவரோட அறிமுகம் அஜய்க்கு கிடைச்சிருக்கு. காதல் ஜோடி 2 பேரும் தனியா சோகமா இருக்கிறத பார்த்து பிரகாஷ் வாலண்டரியா வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுத்திருக்கான். யாராவது உதவி பண்ணிட மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல பிரகாஷ் தானா வந்து பேசினதும் அஜய் அவனை அப்படியே முழுசா நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. காதல் ஜோடியோட காதல் கதையை கேட்ட பிரகாஷ், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்க தங்கறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கான். அடுத்து அஜயையும் அவர் காதலியையும் தன்னுடைய பைக்கிலேயே கூப்பிட்டுட்டு போயிருக்கான். டகோர் நகரத்துல இருந்து அலினாங்கிற ஏரியாவுக்கு போனவங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து பக்கத்துல உள்ள மகிசாங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு 2 பேரையும் கூப்பிட்டுட்டு போயிருக்கான். அங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போனவன் இது நம்ம இடம்தான்னு சொல்லி சின்ன டென்ட்டுக்குள்ள காதல் ஜோடிய தங்க வச்சிருக்கான்.
அங்கேயும் இங்கேயும் அலைஞ்ச டயர்ட்ல அஜயும் அவருடைய காதலியும் அங்க படுத்ததும் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தன்னோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, ஏதாவது ஹெல்ப்னா உடனே கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆனா நடு ராத்திரி திடீர்னு அங்க வந்த பிரகாஷ் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த அஜயோட தலையில இரும்பு கம்பியால ஓங்கி அடிச்சு கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். இத பார்த்து பயத்துல கதறி துடிச்ச அந்த இளம்பெண்ணையும் பிரகாஷ் கண்மூடித்தனமா தாக்கியிருக்கான். வலி தாங்க முடியாம அந்த இளம்பெண் கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அப்பவும் அடங்காத அந்த அரக்கன் மயக்கத்துல இருந்த இளம்பெண்ணை ஈவு இரக்கமே இல்லாம பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். இவங்கள உயிரோட விட்டா எப்படியும் நமக்கு பிரச்சனை தான்னு நினைச்சு தன்னுடைய வெறிய தீர்த்துக்கிட்ட பிறகு அந்த இளம்பெண்ணையும் இரும்பு ராடால அடிச்சு துடிக்க துடிக்க கொன்னிருக்கான். போலீஸ் விசாரிச்சப்ப அந்த காதல் ஜோடி லிஃப்ட் கேட்டாங்க, அதனால போற வழியில அவங்கள இறக்கி விட்டுட்டு போயிட்டேன், மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிருக்கான் பிரகாஷ். ஆனா எங்க இருந்து அவங்கள வண்டியில ஏத்தன, எங்க இறக்கி விட்டேன்னு போலீஸ் கேட்டப்ப மாத்தி மாத்தி பதில் சொல்லியிருக்கான். அப்படி மாத்தி மாத்தி பேசினதும் போலீஸுக்கு அவன் மேல டவுட் இன்னும் அதிகமாகி இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு பிரகாஷ் மொத்த உண்மையையும் தானே கொட்டியிருக்கான். முழு விசாரணைக்கு அப்புறம் அந்த கொடூர அரக்கனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சந்தோஷமா நிம்மதியா புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம்னு நினைச்ச இளம் ஜோடிக்கு எங்க இருந்தோ வந்த ஒருத்தனால மிக கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்ப கூடாதுங்கிறத இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி இருக்கு. மது குடித்து விட்டு வந்து தினம் தினம் நான்வெஜ் கேட்டு கணவன் டார்ச்சர், கூடவே அடித்து உதைத்து சித்திரவதை. இனி உன்னோடு வாழ மாட்டேன் என ஒரே டயலாகை கூறிவிட்டு ஓட்டம் பிடித்த 9 மனைவிகள். 9 மனைவிகளின் பிளாஷ்பேக்கையும் அறியாமல் 10ஆவதாக கழுத்தை நீட்டி பலியான அப்பாவி பெண். 10ஆவது மனைவியை கொலை செய்து சடலத்தை சருகுகளுக்கு கீழ் மறைத்து வைத்த கல்யாணராமன் போலீசில் சிக்கியது எப்படி, பின்னணி என்ன? ஆத்தங்கரை பக்கத்துல அழுகி போய் ஒரு பெண் சடலம் கிடக்கிறதா போலீசாருக்கு ஒருத்தர் போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காரு. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கொடூரமா தாக்கப்பட்டு உயிரிழந்து கிடந்த அந்த பொண்ணோட சடலத்தை மீட்டதோட உள்ளூர் மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு பேரு பசாந்தி பாய்னு சொன்ன மக்கள் அவங்க வீட்டையும் காமிச்சிருக்காங்க. ஆனா வீட்டுல அவங்களோட கணவரை காணோம். அடுத்து அவரோட கணவரை தேடுற வேலையில இறங்கி இருக்காங்க. பக்கத்துல உள்ள ஒரு மார்க்கெட் பக்கம் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு பசாந்தி பாயோட கணவர் துலுராம். அடுத்து துலுராம பிடிச்சு விசாரிச்சப்பதான் பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. சத்தீஸ்கர் மாநிலம் ஜாஸ்பூர் பக்கத்துல உள்ள சுலேகா கிராமத்தை சேர்ந்தவர் தான் கூலி தொழிலாளி துலுராம். வருஷத்துக்கு ஒரு கல்யாணம்னு 9 கல்யாணங்களை பண்ணின துலுராம் ஒரு மனைவி கூடயும் ஒழுங்கா 6 மாசம் கூட வாழ்ந்தது இல்ல. தினமும் வேலைக்கே போகாத துலுராம் அப்படியே வேலைக்கு போனாலும் சம்பளத்தை வாங்கி மது குடிச்சிட்டு தான் வீட்டுக்கும் வந்திருக்காரு. அதோட வீட்டுக்கு வந்து குடுக்கிற சாப்பாடை சாப்பிடாம நித்தம் நான்வெஜ் கேட்டு நச்சரிச்சிருக்காரு. ஒழுங்கா வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் கொடுக்கிற கணவன்மார்களே இருக்கிற இடம் தெரியாம இருக்கும்போது உங்களுக்கு என்ன அதிகாரம்னு கேட்ட மனைவிய தினமும் அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காரு. அதனாலேயே 9 மனைவிகளும் அவரை விட்டு துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓடி போயிட்டாங்க. அடுத்து 10ஆவது தான் பசாந்தி பாயையே கரம் பிடிச்சிருக்காரு துலுராம். 9 மனைவிகளோட பிளாஷ்பேக்கையும் தெரியாத பசாந்தி பாய் துலுராம நம்பி அவர் வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு வாரம் ஒழுங்கா இருந்த துலுராம் அடுத்து 9 மனைவிகள் கிட்டையும் செஞ்ச அதே சேட்டைய செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஒழுங்கா வேலைக்கு போங்க, வீட்டுக்கு பணம் கொடுங்க, அப்புறம் எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லியிருக்காங்க பசாந்தி பாய். அதை கேட்டதும் வழக்கம் போல டென்ஷன் ஆன துலுராம் பசாந்தி பாய அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. இதுக்கு மத்தியில ஒரு உறவினர் வீட்டு திருமணத்துக்கு துலுராம் பசாந்தி பாயை அழைச்சிட்டு போயிருக்காரு.
வீட்ல அரிசி பருப்பு எதுவுமே இல்ல. கட்டுன கணவரும் வேலைக்கு போய் காசு கொடுக்கற மாதிரி தெரியலன்னு யோசிச்ச பசாந்தி பாய் கல்யாண வீட்டுல இருந்த அரிசி, சமையல் எண்ணெய், புடவைய திருடிக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அதை பார்த்த சொந்தக்காரங்க கூட்டத்துல வச்சு எதுவும் கேட்க வேண்டாம்னு நினைச்சு பசாந்தி பாய் திருடுறத பார்த்தும் பார்க்காதது மாதிரி இருந்ததோட துலுராம மட்டும் கூப்பிட்டு, உன் மனைவி அரிசியை எடுத்துட்டு போயிருக்காங்க, இது மாதிரி பண்ண வேண்டாம், கண்டிச்சு வையின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்து பசாந்தி பாய் பின்னாலேயே விரட்டிட்டு போன துலுராம், எதுக்காக அரிசி எண்ணெயெல்லாம் திருடிட்டு போற, என்னைய அசிங்கப்படுத்துறியான்னு கேட்டிருக்காரு. அப்போ இனி உங்க கூட வாழ எனக்கு விருப்பம் இல்ல, வேற வீடு பார்த்து தனியா இருந்துக்கிறேன்னு அதுக்காக அரிசியை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி இருக்காங்க. 9 மனைவிகளும் விட்டுட்டு போன மாதிரி பசாந்தி பாயும் தன்னை விட்டுட்டு போயிருவாங்கன்னு பயந்த துலுராம் அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்துல எல்லை மீறினதால கல்ல வச்சு அவங்க தலையில எரிஞ்சு கட்டையால அடிச்சு கொன்னு ஆத்தங்கரையில உள்ள சருகுகளுக்கு கீழே சடலத்தை மறைச்சு வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா சடலம் அழுகி நாற்றம் வர ஆரம்பிச்சதால சருகுகளை கிளறி பார்த்திருக்காங்க மக்கள். அப்பதான் பசாந்தி பாய் உயிரிழந்து கிடந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் பசாந்தி பாய் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைச்சிருந்த மக்கள் அவங்கள சடலமா பார்த்ததும் அதிர்ச்சி ஆகி இருக்காங்க. 10வது மனைவியாவது பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்காம பசாந்தி பாயை கொலை செஞ்ச துலுராம் இப்போ சிறையில இருந்துகிட்டே 11வது கல்யாணத்துக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வீட்டிற்குள் தாய் இல்லாததால் பரிதவித்து நின்ற சிறுவர்கள், காணாமல் போன பெண்ணை தேடி அலைந்த அக்கம் பக்கத்தினர், 85 அடி ஆழ தண்ணீர் இல்லாத கிணற்றுக்குள் எட்டி பார்த்தபோது காத்திருந்த அதிர்ச்சி. பெண்ணை கிணற்றுக்குள் தள்ளி கொன்றது யார்? 3 குழந்தைகளுக்கு தாயான பெண்ணுக்கு நடந்தது என்ன? காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் வாசல்ல காலடி எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள தாய் சத்யபிரியா இல்லாததால 3 பசங்களும் ஒன்னும் புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட கேட்டப்போ அவங்களுக்கும் எதுவும் தெரியல. யார்கிட்டையும் சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களேங்கிற சந்தேகத்துல பசங்களோட சேர்ந்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் சத்யபிரியாவை சுத்தி சுத்தி தேடி பார்த்திருக்காங்க. அப்ப அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள தண்ணீர் இல்லாத கிணத்துக்குள்ள தற்செயலா எட்டி பார்த்தப்ப கிணத்துக்குள்ள சத்யபிரியாவோட சடலம் கிடக்கிறது தெரிஞ்சிருக்கு. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸும் தீயணைப்பு படையினரும் 85 அடி ஆழத்துல தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள இருந்த சத்யபிரியா சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. சத்யபிரியா கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்ல தவறி கீழே விழுந்துட்டாங்களா, இல்லைன்னா யாராவது அவங்கள கொன்னுட்டு சடலத்தை கிணத்துல வீசிட்டாங்களான்னு பல்வேறு கோணங்கள்ல விசாரணையில இறங்குனாங்க காவல்துறையினர். அப்பதான் ரொம்ப நேரமா சத்யபிரியாவோட கணவர் சக்திவேலை ஆளையே காணும்னு அங்க உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸோட சந்தேக பார்வை சக்திவேல் பக்கம் திரும்பி இருக்கு. அதுக்கப்புறம் சக்திவேல் இருக்கிற இடம் தெரிஞ்சு அவரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் சத்யபிரியா எப்படி இறந்தாங்கங்கிறது போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. திருச்சி முசிறி பக்கத்துல உள்ள வாலசிராமணிங்கிற கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் டிப்ளமா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு தச்சு தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. இவருக்கு சத்யபிரியாங்கிறவங்க கூட 13 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு மோனிஷ் ராம், ஸ்ரீராம் பிரகாஷ், சஷ்வந்த்னு 3 பசங்க இருக்காங்க. 3 பேரும் பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. தச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சக்திவேல் வேலை விஷயமா அடிக்கடி வெளியூருக்கு போயிடுறது வழக்கம். வெளியூர்ல மொத்த வேலைக்கு ஆர்டர் ஏதாவது கிடைச்சா அங்கேயே பல நாட்கள் தங்கி இருந்து வேலையை முடிச்சிட்டு தான் வீடு திரும்புவாராம். சத்யபிரியாவுக்கு 33 வயசு, சக்திவேலுக்கு 43 வயசு. கணவன் மனைவிக்கு இடையில 10 வயசு வித்தியாசம் இருந்ததால ஆரம்பத்துல இருந்தே 2 பேருக்கும் முட்டலும் மோதலும் இருந்துட்டே தான் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில சக்திவேல் அடிக்கடி மனைவி பிள்ளைங்களை தனியா விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டு இருந்ததால கணவன் மனைவிக்குள்ள இருந்த நெருக்கம் படிப்படியா குறைஞ்சிருக்கு.
வெளியூர்ல இருந்து மனைவிக்கு ஃபோன் பண்ணப்பெல்லாம் ஃபோன் பிஸின்னே வந்திருக்கு. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியாவே இருந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் செல்போன்ல பேசுறது, ஆன்லைன்லயே இருக்கிறதுன்னு சத்யபிரியாவோட நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றம் இருந்ததால மனைவியோட நடத்த மேல கணவர் சக்திவேலுவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனாலேயே கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி வாய் தகராறும் ஏற்பட்டிருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில சக்திவேல் வழக்கம் போல வேலைக்கு வெளியே போயிட்டு மதியம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ சத்யபிரியா தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி உள்ள 85 அடி ஆழ தண்ணி இல்லாத கிணத்துக்கிட்ட நின்னு யார்கிட்டயோ போன்ல சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது. நான் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமாகுது, எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்காம யார்கிட்ட இப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கன்னு மனைவி சத்யபிரியா கிட்ட ஆவேசமா கேட்டிருக்காரு சக்திவேல். அது யாரும் இல்லைங்க, என் கூட படிச்ச பொண்ணு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சத்யபிரியா சொல்லி இருக்காங்க. ஆனா அதை நம்பாத சக்திவேல் மனைவிய தகாத வார்த்தையால திட்டிட்டே செல்போனை கொடு, நானே செக் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. கணவர்கிட்ட செல்போனை கொடுக்க மறுத்த சத்யபிரியா அங்க இருந்து நகர முயற்சி பண்ணிருக்காங்க. சத்யபிரியாவை நகர விடாம தடுத்து அவங்க கிட்ட இருந்து செல்போனை பறிக்க பார்த்திருக்காரு சக்திவேல். அப்போ கணவன் மனைவிக்கு இடையில தள்ளு முள்ளு ஏற்பட்டிருக்கு. யார் கூடயோ சிரிச்சு பேசிட்டு இப்போ செல்போனை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறியா, எனக்கே துரோகம் பண்றியான்னு ஆவேசமா கேட்ட சக்திவேல் மனைவி சத்யபிரியாவை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருக்காரு. கிணத்துக்குள்ள விழுந்ததுல தலையில அடிபட்டு சத்யபிரியா துடிச்சு உயிரிழந்துட்டாங்க. விசாரணைக்கு அப்புறம் மனைவியை கிணத்துக்குள்ள தள்ளி கொன்ன சக்திவேலை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 13 வருஷம் கணவன் மனைவியா வாழ்ந்த தம்பதிக்குள்ள சந்தேகங்கிற கொடிய விஷயம் புகுந்ததால 3 பிள்ளைங்களும் இப்போ நிர்கதியா நிக்கிறாங்க. புல்லட்டில் சென்று நண்பனை வீடு புகுந்து அரிவாளால் வெட்டி கொன்ற கட்டட தொழிலாளி. பட்டப்பகலில் அரங்கேறிய பயங்கரம். கணவனை கொலை செய்த கட்டட தொழிலாளியிடம் செல்போனில் மணிக்கணக்கில் பேசியிருந்த மனைவி. கட்டட தொழிலாளி நண்பனை வெட்டி கொன்றது ஏன்? கணவனை கொலை செய்த கட்டட தொழிலாளியிடம் மனைவி மணிக்கணக்கில் பேசியதற்கு என்ன காரணம்? காலையில 11 மணிக்கு மேல வீட்டு வராண்டாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆமோஸ். அப்போ வீட்டுக்கு வெளியே புல்லட் சத்தம் கேட்டிருக்குது. அது அடிக்கடி ஆமோஸ் வீட்டுக்கு வந்து போன பழக்கப்பட்ட ஒரு புல்லட் சவுண்டு தான். ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே வராம டிவி பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு ஆமோஸ். அவரோட 2 வயசு பெண் குழந்தை வீட்டுக்கு வெளியே விளையாடிக்கிட்டு இருந்திருக்குது. அப்போ ஆவேசமா அரிவாளோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச நண்பன் அந்தோனி டேனிஸ் போன வேகத்திலேயே ஆமோஸை அரிவாளால வெட்டி கொன்னு போட்டுட்டு அங்க இருந்து புல்லட்ல பறந்து போயிட்டாரு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தகவல் கொடுத்ததும் அங்க வந்த போலீசார் கொலைய கண்ணால பார்த்த ஆமோஸோட மனைவி நந்தினி கிட்ட கொலை பண்ணுனது யாரு, எதுக்காக கொலை நடந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டப்ப எந்த பதிலுமே சொல்லாம அழுதுகிட்டே நின்னு இருக்காங்க நந்தினி. என்ன கேள்வி கேட்டாலும் நந்தினி வாயை திறக்கவே மாட்டாங்க. காரணம், இந்த கொலைக்கு மூல காரணமே அவங்க தான்னு ஆமோஸோட சகோதரி ஆவேசமாக கத்திருக்காங்க. அப்போ போலீசாரோட கவனம் அவங்கள நோக்கி போயிருக்குது. அப்பதான் கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. தென்காசி விகே புதூர் கிராமத்தை சேர்ந்த ஆமோஸ் கடையம் பக்கத்துல உள்ள நாலாங்கட்டளை கிராமத்துல வாடகைக்கு வீடு பார்த்து இருந்திருக்காரு. நந்தினிய 4 வருஷத்துக்கு முன்னால இன்ஸ்டா மூலமா காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட ஆமோஸுக்கு 2 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்குது. 2வதா நந்தினி கர்ப்பமா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. கட்டட தொழிலாளியான ஆமோஸ், சிங்கம்பாறையைச் சேர்ந்த அந்தோனி டேனிஸ், இந்த 2 பேருமே கட்டட தொழிலாளிகள் தான். ஒன்னாதான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஆமோஸோட செல்போன் கொஞ்ச நாளா பிரச்சனைங்கிறதால கடையில சர்வீஸுக்கு கொடுத்திருக்காரு. அதனால வேலை நேரங்கள்ல தன்னுடைய மனைவி கிட்ட அவசரத்துக்கு பேசுறதுக்காக அந்தோனி டேனிஸ் கிட்ட மொபைலை வாங்கி பேசியிருக்காரு. அதே மாதிரி நந்தினியுமே தன்னுடைய கணவர்கிட்ட பேசுறதுக்கு அந்தோனி டேனிஸ் மொபைலுக்கு தான் போன் பண்ணியிருக்காங்க. அப்படி அடிக்கடி போன் பண்ணி பேசினதால நந்தினியும் அந்தோனியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேச்சு தகாத உறவுல போய் முடிஞ்சதா சொல்லப்படுது.
ஒரு நாள் மனைவியோட செல்போன்ல இருந்து ஆமோஸ் கால் பண்ணப்ப நந்தினிதான்னு நினைச்சு அந்தோனி காதல் மொழி பேசினதாகவும் அதுல இருந்தே ஆமோஸ் தன்னுடைய மனைவி கிட்ட சண்டை போட்டதாகவும் கூறப்படுது. அதோட அந்தோனியையும் கண்டிச்சதா தெரியுது. அதுக்கு பிறகு நந்தினி கிட்ட இருந்து செல்போன் வாங்கின ஆமோஸ் நந்தினி கிட்டையும் பேசுறத நிறுத்தி இருக்காரு. ஆனா ஆமோஸ் பேசாததை விட நந்தினி பேசாததால கடுப்புல இருந்த அந்தோனி வீடு புகுந்து ஆமோஸை வெட்டி கொன்னுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சிங்கம்பாறையில வச்சு அந்தோனிய கைது பண்ணி இருக்காங்க போலீசார். அதோட நந்தினியையும் விசாரணை வளையத்துல தான் வச்சிருக்காங்க. கிராமத்தில் உள்ள இளம் பெண்களை கேலி கிண்டல் செய்த இளைஞர். உன் வீட்டு பெண்களை இப்படித்தான் முகம் சுழிக்கும் அளவுக்கு கேலி கிண்டல் செய்வாயா என தட்டி கேட்ட கூலி தொழிலாளி. ஆத்திரத்தில் கூலி தொழிலாளியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த இளைஞர். தலைமறைவாக இருந்த இளைஞரை கைது செய்து சிறையில் தள்ளிய போலீசார். 4 ஆண்டுகளாக நடந்து வந்த வழக்கில் இளைஞருக்கு நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? பாட்டக்குளம் கிராமத்துல தெருவுல நடந்து போற பெண்கள், பள்ளி கல்லூரிக்கு போற மாணவிகள், கடைக்கு வர பெண்கள்னு கண்ணுல படுற எல்லா பெண்களையும் கேலி கிண்டல் பண்றது, ஜாட மாடையா பேசுறது, பாடி ஷேமிங் பண்றதுன்னு சுத்திக்கிட்டு இருந்திருக்கான் லாரன்ஸ். அப்போ அந்த பெண்கள் திட்டினாலும் லாரன்ஸ் கண்டுக்கவே இல்லை. அப்போ அந்த வழியா போன கூலி தொழிலாளி முருகன், உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, உன் கூடயும் அக்கா தங்கச்சி பிறந்து இருக்காங்க, அவங்கள இப்படித்தான் கேலி கிண்டல் பண்ணுவியா, உருவ கேலி பண்ணுவியா அப்படின்னு தட்டி கேட்டிருக்காரு கூலி தொழிலாளி முருகன். அதுக்கு உன் வேலைய நீ பாரியா, இவர் பெரிய ஹீரோ, அப்படியே பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பொங்கி எழுந்துருவாருன்னு அவரையும் நக்கலா கலாய்ச்சிருக்கான் லாரன்ஸ். அதனால 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் வந்திருக்கு. இந்த வாக்குவாதம் தான் ஒரு நாள் தன்னுடைய உயிரையே குடிக்க போகுதுன்னு முருகனுக்கு தெரியாம போச்சு. பெண்களை கேலி கிண்டல் பண்றது சம்பந்தமா அடிக்கடி முருகனுக்கும் லாரன்ஸுக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனாலும் லாரன்ஸ் யாரோட அறிவுரையும் காது கொடுத்து கேட்கிற மாதிரியே தெரியல. அதனால ஊர்ல உள்ள சிலரோட சேர்ந்து விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல உள்ள கிருஷ்ணன் கோவில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் லாரன்ஸ் மேல முருகன் புகார் கொடுத்திருக்காரு. அதுதான் லாரன்ஸுக்கு இன்னும் ஆத்திரத்தை தூண்டி இருக்குது. நான் யார கிண்டல் செஞ்சா உனக்கு என்ன, நீ ஏன் துள்ளுற, என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா, இனி உன்னைய உயிரோட விட்டா தானே என் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு அரிவாளோட இரவு நேரத்துல முருகனோட வீட்டுக்கு போயிருக்கான் லாரன்ஸ். வீட்டுக்கு முன்னால மனைவி மற்றும் மனைவியோட தம்பி கூட படுத்துட்டு இருந்த முருகனை அரிவாளால வெட்டி இருக்கான் லாரன்ஸ். அப்போ முருகனோட மனைவியும் அவருடைய தம்பியும் தடுக்க பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க மேலையும் வெட்டு விழுந்திருக்குது. அரிவாள் வெட்டுல அதிக ரத்தம் வெளியேறி மயங்கி சரிஞ்சு விழுந்த முருகனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போற வழியிலேயே அவரு உயிர் இழந்துட்டாரு. கொலை செஞ்சுட்டு போலீசார் கண்ணுல சிக்காம கொஞ்ச நாளா தலைமறைவா இருந்த லாரன்ஸை சுத்தி வளைச்சி கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க போலீசார். இந்த சம்பவம் 2021 நடந்தது. இந்த கொலை வழக்கு 4 வருஷத்துக்கு மேல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள முதன்மை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்தது. இப்போ குற்றவாளி லாரன்ஸுக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.